ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் உலகளாவிய குறியீடுகள், பல்வேறு குறியீடுகளில் இந்தியாவுடைய தரவரிசை என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருந்தோம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நோக்கில். ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதோடைய தொடர்ச்சியாக இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்குறோம். 2023 2024 வரைக்கும் பல்வேறு செக்டார், வேரியஸ் செக்டார்ஸில் அப்பாயின்மெண்ட் பட்ட முக்கியமான தலைவர்கள் யார் யார், முக்கியமான போஸ்ட்டில் உள்ள நபர்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் ஹெட்னு சொல்லி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், நம்மளுடைய 15வது குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ரீமதி திரௌபதி முர்மு வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வைஸ் பிரசிடென்டா யார் இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெகதீப் தங்கர் அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து 14th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஜெகதீப் தங்கர் அப்படிங்கிறவர். ஆக்சுவலி வைஸ் பிரசிடென்ட் தான் யாரு? சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஓகேவா? பதவி வழி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா யாரு? வைஸ் பிரசிடென்ட் அவர்கள். ஸோ 14வது வைஸ் பிரசிடென்டா ஜெகதீப் தங்கர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. அடுத்து நம்முடைய பிரைம் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் 15வது பிரைம் மினிஸ்டரா ஸ்ரீ நரேந்திர மோடி இருக்கிறாரு. ஸோ கண்டினியூவா 3வது முறையா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து ஜுடிஷியல் ஹெட், முக்கியமான ஜுடிஷியல் தலைவர்கள் யார் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பார்க்குறோம். ஸோ இவர் யார் அப்படின்னா 50வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா நம்முடைய ஹானரபிள் ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. அடுத்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் இந்தியா. ஓகேவா? இந்தியாவில் மிக உயர்ந்த சட்ட நிபுணர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நம்ம அட்டார்னி ஜெனரல். ஸோ இவர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னா ஆர் வெங்கட்ரமணி. ஸோ இவர் வந்து 14வது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவா அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அடுத்தபடியா சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இந்த அட்டார்னி ஜெனரல் இருக்கிறார் இல்லையா, ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு போஸ்ட் தான் இந்த சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்த சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன்ல எந்த விதமான மென்ஷனும் இருக்காது. ஸோ இவரை யார் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னா துஷார் மேத்தா அப்படிங்கிறவர் தான் நம்முடைய சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலி இந்த சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்பாயின்ட் பண்ணக்கூடிய நபர் யாரு? ஸோ அட்டார்னி ஜெனரல் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட், நம்முடைய திரௌபதி முர்மு அவர்கள் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க இந்த அட்டார்னி ஜெனரலை. இந்த சாலிசிட்டர் ஜெனரல் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய நபர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் கிடையாது. இது வந்து கேபினட் கமிட்டி வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க, கேபினட் கமிட்டி. ஸோ இந்த கேபினட் கமிட்டிக்கு தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த அட்டார்னி ஜெனரல் பார்க்குறப்பே நம்மளோட அட்வொகேட் ஜெனரலையும் பார்த்தணும். அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா PS ராமன். PS ராமன் தான் வந்து அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சேர்பர்சன் நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ஜே பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா. ஓகேவா? ஜே பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா அப்படிங்கிறவர் தான் சேர்பர்சன் ஆஃப் நேஷனல் கிரீன் ட்ரிபுனல். அடுத்து ஜிஎஸ்டி அப்பீலேட் ட்ரிபுனல்னு சொல்லுவாங்க, GS ஸ்டாட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிற யார் அப்படின்னா சஞ்சய் குமார் மிஸ்ரா. சஞ்சய் குமார் மிஸ்ரா தான் ஜிஎஸ்டி அப்பீலேட் ட்ரிபுனலுடைய சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. ஸோ நம்ம இது பார்த்தோம் இல்லையா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஸோ அதை பார்க்குறப்பவே நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸோடைய நேமும் பார்த்துக்கணும். ஸோ இப்போ கரண்ட்ல வந்து யார் இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் டி கிருஷ்ணகுமார், ஜஸ்டிஸ் கிருஷ்ணகுமார். ஓகேவா? ஸோ இவர் வந்து இப்போ ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸா இருக்கார், ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸா இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நபரும் தெரிஞ்சிருக்கணும், இதுக்கு அப்புறமா இருக்கிற நபரும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதாவது புதுசாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டோம், ஏன்னா இவர் வந்து ஆக்டிங் ஜஸ்டிஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆக்டிங் ஜஸ்டிஸ்க்கு பதிலாக பர்மனன்ட் ஜஸ்டிஸா யாராவது அப்பாயின்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நேமை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டில் நவ் இந்த டேட் வரைக்கும் இவர் தான் ஆக்டிங் ஜஸ்டிஸா இருக்காரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ். அடுத்தபடியா பார்லிமெண்டரி ஹெட்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஸ்பீக்கரா யாருக்கா? ஆக்சுவலி ராஜ்யசபால ஸ்பீக்கரே கிடையாது. ராஜ்யசபால யாரு? சேர்மனு டெப்டி சேர்மன் மட்டும்தான்.
அப்போ ஸ்பீக்கர் ஆஃப் ராஜ்யசபா கிடையாது, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா யாரு? ஜெகதீப் தங்கர். இவர் தான் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து டெப்டி ஸ்பீக்கர். டெப்டி ஸ்பீக்கருங்கிற போஸ்ட் ராஜ்யசபால கிடையாது. டெப்டி ஸ்பீக்கர் எங்க இருக்குது? லோக்சபால மட்டும்தான் இருக்கு. அப்போ ராஜ்யசபால யாரு? டெப்டி சேர்மன் யாரு? ஹரிவன்ஸ் நாராயண் சிங். ஹரிவன்ஸ் நாராயண் சிங். ஸோ பொதுவா ராஜ்யசபாவுடைய டெப்டி சேர்மன் அப்படிங்கிற பதவியை தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர் வந்து ஒன் ஆஃப் த மெம்பரா இருப்பார். ராஜ்யசபால ஒன் ஆஃப் த எம்பியா இருக்கக்கூடிய நபர் தான் ராஜ்யசபாவினுடைய டெப்டி சேர்மனா தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அவர் யாரு? ஹரிவன்ஸ் நாராயண் சிங் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் ராஜ்யசபா. செக்ரட்டரி ஜெனரல் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது ராஜ்யசபால. ஸோ இதை வந்து யார் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னா பிரமோத் சந்திர மோடி அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் ராஜ்யசபாவா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கிறார். அடுத்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராஜ்யசபால யாரு? மல்லிகார்ஜுன் கார்கே அப்படிங்கிறவர் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், எதிர்கட்சி தலைவரா மல்லிகார்ஜுன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறார். லீடர் ஆஃப் த ரூலிங் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஜேபி நட்டா. லீடர் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி எங்க? ராஜ்யசபால ஜேபி நட்டா அப்படிங்கிறவர். அடுத்து ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா யாரு? ஓம் பிர்லா தான். போன டைம் இருந்தவர் ஓம் பிர்லா தான், இந்த டைம் ஸ்பீக்கர் வந்து ஓம் பிர்லா தான். அடுத்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். ஸோ லோக்சபாவினுடைய எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அங்கீகாரம் வந்து இப்போ நம்மளோட ராகுல் காந்தி கிடைச்சிருக்குது. அடுத்து செக்ரட்டரி ஜெனரல் அப்படிங்கிற போஸ்ட் போத் ராஜ்யசபாலும் இருக்குது, லோக்சபாலும் இருக்குது. ஸோ இது லோக்சபாவினுடைய செக்ரட்டரி ஜெனரலா யாருக்கான உத்பல் குமார் சிங் அப்படிங்கிறவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. அடுத்து முக்கியமான எலெக்ஷன் கமிஷன் பத்தின டீடைல்ஸ். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சிஇசின்னு சொல்லுவாங்க. இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னா ராஜீவ் குமார் தான். ஸோ இவர் லாஸ்ட் இயரும் ராஜீவ்குமார் தான் இருந்தார், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எலெக்ஷன் கமிஷனர்ஸா 2 பேர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதாவது 1+2 அப்படிங்கிற விதத்துல இருக்கும். ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு, இவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு உதவி பண்றதுக்கு 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸா யார் இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கணேஷ்குமார் அப்படிங்கிறவரும் வந்து சுக்பீர் சந்து அப்படிங்கிறவரும். கணேஷ்குமார் அப்படிங்கிறவரும் இன்னொன்று வந்து சுக்பீர் சந்து அப்படிங்கிறவரும் 2 புது எலெக்ஷன் கமிஷனர்ஸா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அடுத்து டெப்டி எலெக்ஷன் கமிஷனர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு டெப்டி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க, இல்ல 2 ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரு டெப்டி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அஜய் பாடு அப்படிங்கிறவர், ஆர்கே குப்தா, உமேஷ் சின்ஹா, சந்திரபூஷன் குமார் அப்படிங்கிறவர், அடுத்து சுதீப் ஜெயின் அப்படிங்கிறவங்கலாம் டெப்டி எலெக்ஷன் கமிஷனர்ஸா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அடுத்து சிஏஜி கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 148 இருந்து 151 சொல்லுது. இந்த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர். ஸோ இவரை யார் அப்பாயிண்ட் ஆயிருக்கா? 14வது சிஏஜியா கிரீஷ் சந்திரா அப்படிங்கிறவர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரீஷ் சந்திரா அப்படிங்கிறவர் தான் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இப்போ கரண்ட்ல இருக்கிறார். அடுத்து கம்ப்ட்ரோலர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சொல்லக்கூடியவர். ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ் டூபே அப்படிங்கிறவர். கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரீஷ் சந்திரா. கம்ப்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட் சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எஸ்எஸ் டூபே அப்படிங்கிறவர். அடுத்து முக்கியமான இந்த ராணுவம் சார்ந்த முக்கியமான இந்த ஹெட் யார் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கமாண்டர், முப்படைகளின் தளபதினு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட். சுப்ரீம் கமாண்டர்னு சொல்லி பொதுவாக கேட்டாங்க அப்படின்னா ஸோ இதை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய நபர் யாரு? பிரசிடென்ட் திரௌபதி முர்மு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி சுப்ரீம் கமாண்டர் நம்ம கேட்டா யாரு? பிரசிடென்ட். முப்படைகளின் தளபதினு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் யாரு? விஆர் சௌத்ரி அப்படிங்கிறவங்க. விஆர் சௌத்ரி தான் வந்து சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப், அதாவது வான்படையினுடைய முக்கியமான தளபதியா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து சீஃப் ஆஃப் நாவல், ஸோ கடற்படையினுடைய தளபதியா யார் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்? தினேஷ்குமார் திரிபதி அப்படிங்கிறவங்க. 26வது கடற்படை தளபதியா தினேஷ்குமார் திரிபதி வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் உபேந்திர திவேடி அப்படிங்கிறவர் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் சிடிஎஸ். இவரை பொறுத்த வரைக்கும் லெப்டினன்ட் ஜெனரல் அனில் சௌகான் தான் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்து டிஜி மிலிட்டரி ஆபீசர்ஸ் பொறுத்த வரைக்கும் மனோஜ்குமார் கத்தியார் அப்படிங்கிறவர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்து செக்ரட்டரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கேபினட் செக்ரட்டரி யாரு? கரண்ட் கேபினட் செக்ரட்டரி ராஜீவ் கபா அப்படிங்கிறவர். கரண்ட் கேபினட் செக்ரட்டரி யாரு? ராஜீவ் கபா. இந்த கேபினட் செக்ரட்டரி தான் யாரு? சிவில் சர்வீசஸ்ல ஹையஸ்ட் போஸ்ட் யாருக்கு? ஃபர்ஸ்ட் ரேங்க் கேபினட் செக்ரட்டரிக்கு. அடுத்து அட்வைசர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் யாரு? அமித் காரே அப்படிங்கிறவரும் தருண் கபூர் அப்படிங்கிறவரும் நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அட்வைஸ் ஆலோசகர்களா இருப்பாங்க. அடுத்து பிரின்சிபல் செக்ரட்டரி, பிரைம் மினிஸ்டருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி யாரு? பி.கே. மிஸ்ரா. அடுத்து டிஃபென்ஸ் ஃபினான்ஸ் செக்ரட்டரி யாரு? கார்கி கவுல். ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு பார்த்துக்கோங்க.
ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. கேபினட் செக்ரட்டரி நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபாரின் செக்ரட்டரி யாருன்னா விக்ரம் மிஸ்ரி. ஸோ இவரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஃபினான்ஸ் செக்ரட்டரி பொறுத்த வரைக்கும் டிவி சோமநாதன், நேஷனல் செக்ரட்டரி அட்வைசர் அஜித் தோவல். ஸோ இதில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆனந்த நாகேஸ்வரன். ஆனந்த நாகேஸ்வரன் ஐ திங்க் வந்து தமிழ்நாடுக்காரர்னு நினைக்கிறேன். இதை பற்றி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அப்படிங்கிறவங்க, அதாவது தலைமை பொருளாதார ஆலோசகர். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் முக்கியமாக இருக்கக்கூடிய எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட பிளான்ஸ் பாலிசிஸ் எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்ணவர் யாரு, அட்வைஸ் பண்ணக்கூடியவர் இந்த ஆனந்த நாகேஸ்வரன் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? ஓகே ரைட். ஆக்சுவலி இவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர், சென்னையில் பிறந்த ஒரு நபர் தான் இந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இருந்திருக்கிறார். அடுத்து பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் பொறுத்த வரைக்கும் அஜய்குமார் சூட், எல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க வரலாம். அடுத்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆர்கனைசேஷன் ஹெட்ஸ். விஜிலன்ஸ் கமிஷனர் சிவிசி யாரு, பிரவீன்குமார் ஸ்ரீவத்சவா. ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவிசியினுடைய விஜிலன்ஸ் கமிஷனரா யார் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு, பிரவீன்குமார் ஸ்ரீவத்சவா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்து விஜிலன்ஸ் கமிஷனரா அரவிந்த் குமார் ஏஎஸ் ராஜு, அரவிந்த் குமார் அப்படிங்கிறவரும் ஏஎஸ் ராஜு அப்படிங்கிறவரும். அடுத்து டைரக்டர் ஆஃப் சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் யாரு டைரக்டர் அப்பாயிண்ட், பிரவீன் சூட் அப்படிங்கிறவர். பிரவீன் சூட் தான் சிபிஐனுடைய டைரக்டர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சிஐஏ தலைமை தகவல் ஆணையர் யாரு, ஹரிலால் சமாரியா, ஹிராலால் சமாரியா. அடுத்து ஹெட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபின்னு சொல்லுவாங்க, தப்பன் குமார் தேக்கா அப்படிங்கிற அப்பாயிண்ட் இருக்காரு. அடுத்து ஹெட் ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங், இதெல்லாம் வந்து ரான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹெட் ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங் யார், ரவி சிங். அடுத்து இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் சதானந்த் வசந்த் அப்படிங்கிறவர். இதெல்லாம் ஜஸ்ட் ஓரலாக பார்த்துக்கங்க. ஸோ இதில் பொதுவாக மெயினாக பார்க்க வேண்டியது இந்த விஜிலன்ஸ் கமிஷனர் சிவிசி. அடுத்து இங்கே உள்ள விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ், அசிஸ்டன்ட் விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ், டெப்டி விஜிலன்ஸ் கமிஷனர்னு சொல்லுவாங்க. அடுத்து டைரக்டர் ஆஃப் சிபிஐ, சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரா, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்லிமெண்டரி ஃபோர்ஸஸ் செட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஓரலாக பார்த்துக்கங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. இல்லை பிஎஸ்எஃப் மட்டும் பார்த்துக்கோங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட டைரக்டர் ஜெனரல் யார் அப்பாயிண்ட் இருக்காரு அப்படின்னா நிதின் அகர்வால் அப்படிங்கிறவர். இதை மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக சேர்மன் அண்ட் செக்ரட்டரி ஆஃப் கமிஷன்ஸ் முக்கியமானது. சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் யாரு, நம்முடைய பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் யாரு, நரேந்திர மோடி வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஆக்சுவலி இவர் வந்து எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் தான். டெப்டி சேர்மனை பொறுத்த வரைக்கும் நிதி ஆயோக்னுடைய டெப்டி சேர்மன் யாரு, சுமன் குமார் பெரி. சுமன் குமார் பெரி வந்து கேட்பான். டெப்டி சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் துணைத் தலைவர், நிதி ஆயோக்னுடைய துணைத் தலைவர் யாரு, சுமன் குமார் பெரி. அடுத்து சிஇஓ ஆஃப் நிதி, டெப்டி சேர்மன் வேற, சிஓ வேற. டெப்டி சேர்மன் அப்படிங்கிறவரு துணைத் தலைவர்னு சொல்லுவாங்க. சிஓ அப்படிங்கிறவர் வந்து தலைமை செயல் அதிகாரின்னு சொல்லுவாங்க, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். யாரு, நிதி ஆயோக்னுடைய சிஓ யார் அப்பாயிண்ட் பண்ண விட்டுருக்கிறா, பிவிஆர் சுப்பிரமணியம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இது வந்து இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேர்மனா இருக்கிறவர் யாரு, நம்முடைய பிரைம் மினிஸ்டர் தான் நிதி ஆயோக்குடைய சேர்மன், தெரிஞ்ச விஷயம். டெப்டி சேர்மன் யாரு, சுமன் குமார் பெரி. அடுத்து சிஇஓ யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். அடுத்து சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஏன்னா ரீசெண்டாக ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. இந்த பூஜா கெட்கே அப்படின்ற ஒரு பெண் வந்து இந்த யூபிஎஸ்சியில் ஃபோர்ஜரி பண்ணி மாட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால யூபிஎஸ்சியோட சேர்மன் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. யூபிஎஸ்சியோட சேர்மனை யார் அப்பாயிண்ட் பண்ணப்படுவார், பிரீத்தி சூடான். இப்போ வந்து அப்பாயிண்ட் பண்ணல, ஆக்சுவலி இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் சோனி அப்படிங்கிறவர். இந்த மனோஜ் சோனியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ரிசைன் பண்ணியிருப்பார் யூபிஎஸ்சி சேர்மன் அப்படிங்கிற போஸ்ட்டை. ஸோ இப்போ வந்து பிரீத்தி சுடான் அப்படிங்கிறவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட போறாங்க. இவங்க வந்து ஒரு லேடி. அடுத்து சேர்மன் ஆஃப் 22nd லா கமிஷன், சட்ட ஆணையத்தினுடைய தலைமை சேர்மனை யார் அப்பாயிண்ட் பண்ணப்படுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிதுராஜ் அவஸ்தி. இதை பார்த்துக்கங்க. அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், ரேகா சர்மா, இது தெரிஞ்சதுதான். அடுத்து சேர்மன் ஆஃப் நேஷனல் பேக்வேர்ட் கிளாஸஸ் கமிஷன், நேஷனல் பிசி கமிஷனுடைய சேர்மன் யாரு, ஹன்ஸ்ராஜ் கங்கரா மஹீர் அப்படிங்கிறவர். ஹன்ஸ்ராஜ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேர்மன் ஆஃப் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், எஸ்எஸ்சியினுடைய சேர்மன் யார் அப்படின்னு ராகேஷ் ரஞ்சன். ஸோ யூபிஎஸ்சி ஒன்று ராகேஷ் ரஞ்சன் சொல்லக்கூடிய, எஸ்எஸ்சி ஒன்று நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ரேகா சர்மா, நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி. அடுத்து 7th பே கமிஷன் போடுறாங்க இல்லையா, ஸோ அதனுடைய சேர்மனை யார் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசோக்குமார் மாத்தூர் அப்படிங்கிறவர். அடுத்து முக்கியமானது லோக்பாலுடைய சேர்மனா யாருக்கா, அப்போ அஜய் மணிக்காரோ கவால்கார் அப்படிங்கிறவர். அடுத்து சேர்மன் ஆஃப் 16th and 15th ஃபினான்ஸ் கமிஷன் டாக்டர் அரவிந்த். ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அரவிந்த் பன்காரியா யாரு? ஆக்சுவலி 16வது நிதி ஆணையத்தினுடைய தலைவர் யாரு? பினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யாரு? டாக்டர் அரவிந்த் பன்காரியா. இந்த அரவிந்த் பன்காரியா தான் நிதி ஆயோக்கினுடைய ஃபர்ஸ்ட் சிஇஓவா இருந்திருப்பாரு, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 15வது நிதி ஆணையம் யாருடைய தலைமையில் இருந்துச்சு? என்கே சிங்கோட தலைமையில் இருந்துச்சு. அடுத்து சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன்ஸ் ஃபார் எஸ்சி ஷெட்யூல்டு காஸ்ட், ஸோ அதனுடைய சேர்மன் யாரு? கிஷோர் மக்வானா அப்படிங்கிறவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறார். அடுத்து சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் பிரியங்க் கனுங்கோ அப்படிங்கிறவர். சேர்மன் ஆஃப் நேஷனல் மைனாரிட்டிஸ் கமிஷன் சர்தார் இக்பால் சிங் லால்புரா அப்படிங்கிறவர். அடுத்து இந்தியன் போர்ட் கமிட்டிஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் இட்ஸ் சேர்மன் அப்படின்றது. ஸோ ரயில்வே போர்டுடைய சிஇஓ அண்ட் சேர்மன் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெயவர்மா சின்ஹா. அடுத்து எஸ்இபிஐன்றதை பார்த்துக்கோங்க. எஸ்இபி அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மாதாபி புரி பூச் அப்படிங்கிறாங்க. அடுத்து சிஇஓ ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் சிபிஎஃப்சி. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஓரலாக பார்த்துக்கோங்க, இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த 4G 5G இப்போ பிஎஸ்என்எல் சம்மந்தப்பட்ட நெட்ஒர்க் சம்மந்தப்பட்ட இஷ்யூ போயிட்டு இருக்கனால ட்ராய் பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் ட்ராயினுடைய சேர்மன் யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தோன்னா அனில்குமார் ஜெயின் வந்து அப்பாயிண்ட் ஆகிருக்கிறாரு. அடுத்து இந்த UIDAI, அதாவது இது சொல்லுவாங்க இல்லையா ஆதார். ஸோ ஆதார் வந்து இந்த UIDAI கீழே வரக்கூடியது. ஸோ இதனுடைய சேர்மன் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் அனில்குமார், இது வந்து லகோத்தி, இது அனில்குமார் ஜெயின், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா, ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட். இந்தியாவுக்கு வந்து சென்சஸ் எடுக்கிறதுனுடைய தலைமை செயல் அதிகாரி யாரு? இந்த ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் தான். ஸோ யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிருத்யுஞ்சாய் குமார் நாராயண் அப்படிங்கிறவர், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சந்தோஷ் குமார் யாதவ். அடுத்து ஹெட்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் அகடாமிக் இன்ஸ்டிடியூஷன் UGC-னுடைய யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் UGC-னுடைய சேர்மனை யார் இருக்கா? எம் ஜெகதீஷ்குமார். அடுத்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த CBSE நீட் சம்மந்தப்பட்ட இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு. ஸோ CBSE பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் சிங் அப்படிங்கிறவர். அடுத்து இந்த பிரசிடென்ட் ஆஃப் சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து கூட முக்கியமான தலைவர் பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா மாதவ் கௌஷிக் அப்படிங்கிறவர். அடுத்து ஹெட்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சேர்மன் ஆஃப் இஸ்ரோனுடைய சேர்மன் யாரு? எஸ் சோம்நாத். இதுக்கு முன்னாடி யார் இருந்தா? சிவன் அப்படிங்கிறவர் இருந்தாரு. அடுத்து சேர்மன் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் AEC AK மொஹான்டி. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஓவரலாக பார்த்துக்குங்க. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டருடைய டைரக்டர் யாருக்கு? விவேக் பாஷின் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தபடியாக ஹெட் ஆஃப் ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன்ஸ் சேர்மன் ஆஃப் ICC இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். ஸோ இதனுடைய சேர்மன் யார் அப்படின்ற கிரெக் பேர்ஸ்லி அப்படிங்கிறவர். கிரெக் பார்க்லே அப்படிங்கிறவர் பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து சம்பந்தப்பட்ட ஒரு நபர், நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு நபர் தான் இந்த கிரெக் பார்க்லே அப்படிங்கிறவர். அடுத்து CEO ஆஃப் ICC பொறுத்த வரைக்கும் கியாஃப் அலார்டைஸ் அப்படிங்கிறாங்க, கியாஃப் அலார்டைஸ். அடுத்து பிரசிடென்ட், இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் உமன் டைரக்டர் ஆஃப் ICC இந்திரா நூயி அப்படிங்கிறவங்க. அடுத்து பிரசிடென்ட் ஆஃப் BCCI யாரு? ரோஹர் பின்னி அப்படிங்கிறவங்க. 36வது BCCI பிரசிடென்டா ரோஹர் பின்னி அப்படிங்கிறவங்க அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அடுத்து சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் BCCI அஜித் அகர்கர். அடுத்து முக்கியமானது ஹெட் கோச் இந்தியன் கிரிக்கெட் மென் டீமோடைய ஹெட் கோச் யார் அப்படின்னு நம்முடைய இந்தியன் ஃபார்மல் பிளேயர் கௌதம் கம்பீர் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்கிறாங்க. அடுத்து இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, வெஸ்ட்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் ரொம்ப அவ்வளோக்கும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆக்சுவலி அவ்வளோதான், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் இன் இந்தியா 2023-24 ஆண்டுகள். இந்த ஒரு வருஷம் கேப்பில் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிற முக்கியமான சேர்மன், பிரசிடென்ட்ஸு, வைஸ் பிரசிடென்ட்ஸு, டெப்டி சேர்மன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஓரளவு பார்த்துருக்குறோம். ஸோ இந்த PDF வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை. அண்ட் தென் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா யுவா கைடன்ஸ் அப்படிங்கிற நேமில் இருக்கும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து கிடச்சிரும். ஸோ இதில் இந்த PDF வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களால் படிக்க முடியுது அப்படின்னா படிங்க, இல்லாட்டி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் Group 2 எக்ஸாம்ஸ்க்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினில் அப்பாயின்மெண்ட்ஸில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் வந்து இன்டெக்ஸஸ் முக்கியமான குறியீடுகளில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.